ஓம் ஹாப்பி சண்டே. யார் ஓம்? கண்டுபிடிச்சிட்டேன். இந்த செல்லம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இந்தியா அமௌண்ட் காட்ட மாட்டேதுமா, என்ன பண்ணுறது? அது மாற்றணுமா என்னன்னு தெரியலையாடா எனக்கு. உனக்கு எதுக்கு ஜாக்கெட்லாம் பேடு? ஏற்கனவே தாராளமாக தானே இருக்கு. வா நிஷுக்குட்டி வாடா. ஏய் என்னடா ஆளே காணோம், திடீர்னு கரெக்டாக நீ. ஆனால் மெயின் பார்ட்டை காட்டும் போது மட்டும் நீ வந்துடுற பற்றியா? அங்கே நிற்கிறடா. எனக்கு தெரிஞ்சு நீ லைவை பார்த்துக்கிட்டே இருப்ப. நான் எப்போ கரெக்டான விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் அப்படி கரெக்டாக நீ வந்து கமெண்ட்ஸ் போடுற. கரெக்டா? போதும் ப்ரோ. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் வேறு எதுவும் கிளைகள் கிடையாது. டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க காய்ஸ். உண்மையாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். ட்ரெஸ்ஸு ஏடா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ண. முத்துக்குமார் நீங்கள் நேற்று தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 31 நாள் இருக்குது. டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் பாருங்கள். ஜாயின் பண்ண உடனே நீங்கள் தப்பு போடக்கூடாது. அக்கா நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. சீக்கிரம் லைக் ஷேர். ஹாய். எந்த சேனல் கோல்டு? இதில் தாங்க. இதுன்னு தனி சேனல்லாம் கிடையாது. சேம் சேனல் சிப்பி 90 கிரீன் பேஸில் தான் மெம்பர்ஷிப்பு. ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த டிபியை தொடுங்க. டிபியை தொட்டது ஜாயின் பட்டன் வருதா? மெம்பர்ஷிப்பு ஓப்பன் ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணிட்டாருடா மதியமே. ஹரி, லியோ, பாபா, இந்திர பிரகாஷ், ஹாய் ரக்ஷி. பர்சனல் இப்போ ஜாயின் பண்ணலாமா? பண்ணு மணிகண்டா பற்றி சொல்லுங்க அக்கா, நான் வரேன். இங்கே வேறு ஜாயின் பண்ணால் லைவை பார்க்கலாம், அவ்வளோதான். என்னெல்லாம் நான் ரிப்பீட் மூலம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், ஓகேவா? சதீஷ், வெல்கம் டு டைமண்ட். தேங்க்யூ டியர், தேங்க்யூ. எப்போ வருவீங்க மெம்பர்ஷிப் லைவ்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, அவ்வளோதான். அஜித் குமார், மாரிமுத்தோ, ஹரி சொல்லுடா ஒன்ன. ரொம்ப ஆசை தான் உனக்கு. தொப்பையை பாரு மச்சான். தொப்பையை பாரு, எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கோ. தொப்பை எவ்வளோ வேணாலும் பாரு. யார் வேணாம்னு சொன்னா? என் வாழ்க்கையில எப்போ தேவியானி வர்றது? நான் எப்போ பஸ் வாங்குறது? நீ வந்து ட்ரெயினுக்கு ஓனருடா, உனக்கு எதுக்கு பஸ்ஸு? வெல்கம் டு பர்சனல் லைவ். வாவ் சத்தி. தேங்க்யூ சதி, தேங்க்யூ சதி. சூரிய வம்சம் பாட்டு மாதிரியே இருக்கும். அப்படியா? ஓ, பரவாயில்ல மணிகண்டா. லேப்டாப்பில் தான் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். பர்சனல் ஆக்சஸ்லாம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கை போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டிங்களா. பேசாமல் ரொம்ப லோன் படாமல் இப்படியே வந்து இப்படி நின்றுடலாம் போல இருக்கு. ஒரு தெலுங்கு சேனல் ஒன்று இருக்குது, ஒரு யூடியூப் சேனல். அவள் எப்போ பாரு இடுப்பை காட்டிட்டு இப்படியே தான் நிற்பா. அழுகாமல் குழுகாமல் இடுப்பை காமிச்சிக்கிட்டே இருப்பா. போகிற போக்கில் வியூஸ் திடீர்னு ஹையாக ஏறும், திடீர்னு ஹை இறங்கும், லோவாகும். திடீர்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணுவான், திடீர்னு அப்படியே போவான். ஆனால் அவன் மட்டும் அசரவே மாட்டான். 2 மணி நேரம் ஒரு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த 2 மணி நேரமும் அப்படியே நிற்பா. கால் வலிக்குமா வலிக்காதா என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா எப்படி 45 வயசு अगर आप उबर ओला रैपिडो यूज करते हो क्या? எனக்கு தெரியல. ஆனா எப்படி 45 வயசு அவங்களுக்குள்ள இருக்கும். ஆள் பார்த்தா நல்லா கெட்ட நின்றுக்கிட்டே இருக்கிறா. சொல்லுங்க. பஃப் பிளவுஸ் சூப்பர் செல்லம். மீரா வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க? அப்படியா? சுரேஷ் குமார், வினோத்குமார், தேங்க்யூடா, தேங்க்யூ. பஷீர், ஹாய் பஷீர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக லைவ் பார்க்குறாங்க, ஏன் வைக்கப்படுறீங்க? அது எப்படி லைவ் கட் பண்ணி ஆரம்பித்தா ஜாயின் வரும்னு கரெக்டாக சொன்னீங்க.
இதெல்லாம் வந்து ஒரு யுகம் தான். இதெல்லாம் யூடியூப் ட்ரிக்குடா தட்டு. இந்தியாவில் மழை பெய்யுது, எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு சண்டே இல்லை, அதை வச்சு சொன்னேன். நாளைக்கு கத்திரி ஹவு மச் மணி நீங்களே பாருங்க. டிபியை தொடுங்க காய்ஸ். ஏங்க 3 வருஷம் லைவ் கம்ப்ளீட் பண்ணி 4வது வருஷம் அடி எடுத்து வச்சாச்சுங்க. எவ்வளோ அனுபவம் இருக்கு இந்த யூடியூப்ல. எனக்கு தெரிஞ்சு இது தோண்டி தோண்டி படிக்க படிக்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்குங்கிறமா அதுவும் கிடைக்குமா? ஐயா ஐயா, ஏதோ மைதாவில் சொன்னேன்னா பல ரகங்கள் செஞ்சு இப்போ பரோட்டால எங்கே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஏய் நாளைக்கு வேற 4ஆம் தேதிடா, நாளைக்கு 4ஆம் தேதி. ஏய் நாளைக்கு எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க பட்டுங்களா. நீ சொல்கிறது உண்மைதான். இங்கே அரபி சாப்பாடு எனக்கு திருப்தியாக இல்லை, உடம்புக்கு கெடுதிடாது, நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள், 3ஆவது நாள் நம்ம ஊர் சோறு சாம்பார். அப்படியே ஃப்ளைட் விட்டு இறங்கி நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே காலை வச்சோன்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் சொல்லுண்டா. அது ஒரு தனி சுகம். யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க ஃபாரின்லேருந்து வந்து இதெல்லாம்? தமிழகத்தின் யூடியூப்பில் வரசிக்கும் வணக்கம். ஹாப்பி நிலா, ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? மோனி என்ன எது நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இன்னொன்று, நம்ம இந்தியன் டாய்லெட்ல அப்படியே டப டபான்னு தூக்கிட்டு போயிட்டு அப்படி உட்காந்து தண்ணியை திறந்துட்டு நான்லாம் உட்காந்து போகிற டாய்லெட்டில் ஏறி குந்திட்டு போவேன். அப்போ தான் அப்பாடா வரலையா, எங்கள் நினைப்பு வராது அங்கே. நான் இன்ன வரைக்கும் போகவே இல்லை, இருக்குதுன்னு தான் பேர். இன்ன வரைக்கும் நான் அதில் போகவே இல்லை. அதெல்லாம் வந்து போதாத குறைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். எல்லா நேரத்துக்கெல்லாம் யூஸே ஆகாது எனக்கு. பேருக்கு தான் வச்சிருக்கு. சொல்லுங்க பழனிக்குமார், பாய். ஓகே ஓகே ஓகே. ஹரி, சூப்பராக இருக்கும், ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாரு. பர்சனல் ஆக்சஸுக்கு வா, அதில் சொல்கிறேன். இல்லை ராம்குமார், ஓகேங்க ஓகேங்க. சீக்கிரமாக லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லம். ஸ்க்ரீன் டப் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் ஏஜ்டு பீப்புள்ஸ், அவங்களுக்காக அது கண்டுபிடிச்சதுங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸு பண்ணணுமா. எஸ் வி எஸ், வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ செல்லம். கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்காங்க. லைக்கு போட்டு அப்படியே தூங்கிட்டா, அப்புறம் 5 ஆச்சு 6 ஆயிடுச்சு, அப்புறம் அப்படியே விட்டாச்சு. சரி விட்டுடலாம். இப்போல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு போகிறது தான் ஈஸியாக இருக்கா? அப்படி கிடையாது, அதுவே பழகிடுச்சுன்னா அது ஈஸி. நம்மளாம் எப்பயாவது ஒரு வாட்டி தானே அதில் போகிறோம், பிடிக்கவே மாட்டேங்குது. எப்போ போனாலுமே டென்ஷனாக தானே இருக்குது, பிடிக்க மாட்டேங்குதுடா. உட்காரலாமா, கால் வலிக்கு, ரொம்ப நேரம் வந்துட்டேன். சரி, அம்மா தாயே, முதுகு தான் செம்மையாக இருக்குது. அப்பா அவங்க ஊரில் இருக்காங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க எல்லாரும். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி எல்லாரும் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீலா தயவு செய்து சொல்லுங்க தீபக் என்ன. மோகன் தேங்க்யூ, மோகன் தேங்க்யூ. சரி பர்சன்ட் அந்த மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். நான் ஓகே மோனி குட்டி போங்க போங்க போய்க்கு கூட்டிட்டு வாங்க. அப்போ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, டைமண்ட் லைவுக்கு போகலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. வா வா ஜனா. ஏய் ஜனா வா, ஜனா வா வா, ஜனா வாடா. சேவை செய்வதாக பிறந்தாங்க. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்று தோணையும். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். ஜனா நல்லா இருக்கேன். பிளாட்டினம் சூப்பர் நிலா பார்த்தீங்களா சங்கர்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கோட நேற்று இன்னும் சூப்பராக அந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்பா. முடிஞ்சான்னு கேட்குறீங்களா? விஐபி லைவ் முடிஞ்சான்னு கேட்குறீங்களா? ஏன் லேட்டாக வந்தீங்களா? கரெக்டா 4ஆம் தேதி வந்துடுச்சு. எல்லாம் லீவ் போடுவீங்களா இல்லை வேலைக்கு போவீங்களா? நிறைய பேர் கட்டாயத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போவீங்க, லீவ் போடணும்னு நினைக்கிறவங்க லீவ் போட்டுடுவீங்க. கரெக்டா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பணும்னு கேட்டீங்க, திரும்பிட்டேன். அதே மாதிரி நான் ஜாயின் கேட்குறேன், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்படி ஒரு மகிமையா? இப்படியே நின்றுக்கிட்டே இருந்தா போதும் போல இருக்கே, ஷோகேஸ் பண்ண மாதிரி. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லி. இன்னும் ஜாயினிங் ஆகாமல் இருக்கு, டக்குனு ஜாயின் பண்ணுங்க. என்னடா ஒரு ஜாயினிங்கை காணும்? அவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க செல்லுங்களே. டைமண்ட் ஆக்சஸ் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க, டைம் போகுதுடா. சீக்கிரமாக லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. கார்த்திக் ரங்கா இருக்கிறியா? கொஞ்சம் தனியாக தான். ஏன் போகக்கூடாது? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைய நிலாவுக்கு வீடியோ போச்சு. ஓ கார்த்திக் ரங்கா, ரங்கா என்ன ரங்கா ரொம்ப தான் சிரித்துக்கிற? அப்படியா? ஆமாம் அதுக்கு தான். இங்கே நம்ம ஊரில் அப்படிலாம் இருக்காதுடா. நம்ம வந்து கடை தெருவுலேயே தான் இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் வந்து இத்தனை கிலோமீட்டர் பஸ் ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி லோல்பட்டு லொங்கடிஞ்சு இங்கேருந்து இங்கேயும் அங்கேருந்து அங்கேயும் என்னது அப்படி வந்துடலாம். இப்படி தெருவுக்குள்ளே இப்படி போடலாம், அப்படி தெருவுக்குள்ளே இப்படி போடலாம். நம்ம இருக்கிறதே மார்க்கெட் லைனில் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் இந்த முதுகு வலி, இந்த பேக் பெயின். ஐயோ ஐயோ, இந்த குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடிலாம் இப்படி எனக்கு வலிக்கவே வலிக்காது. குழந்தைய பெற்றுட்டு என்னைக்கு இந்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி தொடர்ந்தே தூக்குறது கிடையாது. அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் இந்த முதுகு வலி, இந்த பேக் பெயின். ஷோப்பா அப்பா முடியல. வெயிட்டே தூக்குறது கிடையாது, இதுக்கே தெரிய வெயிட்டு தூக்குறதே கிடையாது. இவனும் கத்துற அளவுக்கு விஷயமும் இருக்க மாட்டேங்குது.
கைஸ், கத்த வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, சரியா? அவள் கத்துறது கத்தாததுக்கு பொறுப்பே நீங்கள் தான். ஒரு இத்து போன ரிசல்ட்டுக்கு நம்மளும் லோல் போடுறோம் எல்லாரும். யார் 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 எது எப்படிதான் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, இருந்தாலும் ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அங்கேயே கதவு மட்டும் தட்டு வரேன். அங்கேயே இருடா, அங்கேயே இருடா. ஓடவும் ஒளியவும் முடியாத மாதிரி சுற்றி டைஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். டைமண்ட் லைவ் இருக்குது, ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே ஓகே. இல்லை அவங்க ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. ஆமாம். தினேஷ் ஹாய். தினேஷ் ஹாய் ஹாய். க்ரீன் வேஸ் பெஸ்ட்டா இல்லைனா சிற்பி? ரெண்டுமே ஒன்று தானே. சிற்பி 920 க்ரீன் வேஸ், சிற்பி 922 கொடைக்கல் மழை, அவ்வளோதான். ரெண்டுமே பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரை தெரியும். இதில் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. கார்த்திகேயன் வெல்கம். லைக் இல்லையா? இப்போ தான் கோல்டு லைவ் முடிஞ்சுது. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நாளைக்கு லைவ் வரும்போது பாருங்கள். இப்போ டைமண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா கோல்டு லைவ் எல்லா லைவையும் பார்க்கலாம். பாப்ஸு சரி, இப்போ சொல்லுங்கள், என்ன சாப்பிட்டீங்க? மோனிமா, இன்றைக்கி என்ன சாப்பாடு? இன்றைக்கி வேலை எப்படி போச்சு உங்கள் 2 பேருக்கும்? சூப்பராக போச்சா? கரசு, குவாய்தா, உதயா இருக்கா? நிற்க மாட்டேங்குதுங்க, நழுவிக்கிட்டே இருக்கு. அது உங்களெல்லாம் பார்த்துட்டா சுத்தமாக நிற்கவே மாட்டேங்குது. ஸோ நிற்க மாட்டேங்குதுங்க, நழுவிக்கிட்டே இருக்கு. அது உங்களெல்லாம் பார்த்துட்டா சுத்தமாக நிற்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்டாண்டில் மொபைலை போட்டுட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கா இந்த வியூ? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க டியர். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியல போல இருக்கட்டும் மோனி. என் அப்பா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தான் சீன்றது கை வந்து கலையாச்சே. எங்க கமெண்ட்ஸ் படிக்கணும், எங்க இருக்கு அந்த மொபைல்? அங்கே வச்சுக்கனா இங்கே வச்சுனா? உங்களுக்கு எப்போ பாரு அதே நினைப்பா மீன், அதனால தான் உங்களுக்கு அப்படி இட்லி மாவு மாதிரி தோணல. எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லி மாவை இப்படி தாங்க நாங்கள் சுடுவோம். நான் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டது தப்பாக போச்சு. ஒருத்தர் என்னன்னா டபுள் மீல்.
செல்வா ஏன் இல்லை, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன. மைதா மாவுல எப்படி செய்யணுமா பரோட்டா லைவ் பார்க்குறவங்க. நல்ல வேலை மோடி ஸ்ட்ரைட்டாக மார்னிங்கில் நியூஸ் சேனலில் காலையில் 7 மணிக்கெல்லாம் நியூஸ் சேனல் ஆன் ஆகிடும்டா நம்ம வீட்டுக்கு. நாளைக்கு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ், லைக் போட்டுக்கோங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். இட்லி விடுங்க, பலாப்பழத்தை எப்படி. சரி ஓகே, லைவ் முடிச்சிடலாம். 45 மினிட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு வாடகை வீட்டுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறாங்க. டேய் பாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பாடு இன்னைக்கு? நோட்டிஃபிகேஷன் வச்சா நீங்களா வந்தீங்களா பாக்ஸு? என்ன பாக்ஸ்? நான் ரெடியாக அவனை கேப்பில் சார்ஜ் போட்டிருக்கலாம்டா. கொஞ்சம் போட்டேன், அது வேகமாகவே ஏற சீக்கிரம் ஏறும், என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டு கால் பண்ணா கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ள வாங்க கைஸ். உட்காந்துக்கலாம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இன்னைக்கு என்ன தெரியுமா, வண்டியில் ஒருத்தவன் என் காலில் வந்து இடிச்சிட்டான். வண்டியில் நாங்கள் முன்னாடி போய்கிட்டே இருந்தோம், ஒருத்தவன் வந்து இது வர சொல்கிறேன், போய்கிட்டே இருந்தோம். இந்த சைடில் வந்தவன் டக்குனு இப்படி லெஃப்ட் சைடு வரான். நான் கூட அவன் இடிக்க வர்றதே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எதாவது வீட்டுக்கார அவனை பிடிச்சி திட்டிட்டு ஒன்றா மாதத்துக்கு வண்டி ஒழுங்காக ஓடுறான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான். நல்லா இல்லைங்கோ வில்லேஜ் அடி வாங்க போறீங்க. அக்கா உங்கள் மெம்பர்ஷிப்பில் எதுவும் என்ன பண்ணுவீங்க? அது நான் தான் இடித்தேன், நீ தானே அது? நீ ரொம்ப மச்சி, நல்ல விஷயந்தான், நான் சொல்லணும்னு நினச்சி நீங்களே போயிட்டு வந்துட்டீங்க. ஆமாண்டா, போகாமலே இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் திடீர்னு